ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு vlogல உங்களை மீட் பண்ணி. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூப்பர் vlogல உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கெல்லாம் இருந்ததுனால என்னால் ரெகுலர் வீடியோஸ் கொடுக்க முடியல. அண்ட் ஆல்சோ நம்மளோட பொட்டிக்கில் சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரது ரிலேட்டடாகவும் வேலைகள் இருந்ததுனால என்னால் ரெகுலர் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு அப்படியே செட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ தட் இனிமேல் ரெகுலர் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். நம்மளோட வீடியோஸில் என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் ஷேர் பண்ணாமல் கூடவே உங்களோட லைஃப்க்கோ உங்களுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி சில விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளோட vlogs இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே நம்மளோட பொட்டிக்கில் ரீசெண்டாக வந்திருக்க ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான். நம்மளோட பொட்டிக் வந்து ஒரு ஆன்லைன் பொட்டிக், ஹோம் பொட்டிக் தான் என்னோடது. ஸோ நம்மளோட மீ அண்ட் மை லைஃப் சேனல் பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல் இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியாது அப்படின்றதுனால சொல்கிறேன். நான் ஒரு ஹோம் பொட்டிக் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் லேடிஸ்க்கு ரெகுலராக வியர் பண்ணுற மாதிரியான குர்த்திஸ், சல்வார் செட், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரி செட்டும் லான்ச் பண்ணியிருக்கோம். எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும், ப்ளஸ் ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மளோட பொட்டிக்கை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட கலெக்ஷன்ஸ் டெய்லி அப்டேட் வந்து நம்ம மீ அண்ட் மை லைஃப் சேனலில் ஷார்ட்ஸாக வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் இந்த சேனல்லையும் நான் ஷேர் பண்ணுவேன். நம்மளோட பொட்டிக் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ், அதாவது ஜுவல்லரி கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை ட்ரெஸ் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், வேணும் அப்படின்றவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ வாங்க இன்றைக்கான vlogக்குள்ளே போகலாம். இன்றைக்கி vlog என்ன அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அப்படியே டாபிக் பற்றி நம்ம பேசலாம். vlog ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி வந்து ஒரு குருமா குழம்பு பண்ணுறதுக்கு தான் மிக்சியில் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, மல்லித்தலை, கருவேப்பிலை இதெல்லாம் நறுக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சுரக்காய் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சுரக்காய் வச்சு இன்றைக்கி ஒரு மசால் சேர்க்காத குருமா குழம்பு தான் பண்ண போகிறேன். அதுக்காக தான் ப்ரிப்பரேஷன்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ரசம், ஒரு சூடாக ஆம்லெட்டோ இல்லை அப்பளமோ பொரிச்சுக்குவோம். இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் இது தான். ஸோ இதை முடிச்சுட்டு ஒரு சில க்ளீனிங் வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி முடிக்கணும். இதெல்லாம் தான் இன்றைக்கி என்னோடய ரொட்டீனில் நீங்கள் பார்க்க போகிறது. அப்படி வாங்க என்னோடய ரொட்டீன் பார்த்துக்கிட்டே இன்றைக்கான டாபிக் உள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் நம்மளோட லைஃப்பை இன்னும் கொஞ்சம் அழகாக மாற்றக்கூடியது. லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை இது வரைக்கும் தெரிஞ்சுக்கல அப்படின்னா கூட இனிமேல் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நிறைய நம்மளையே நம்ம ஒரு பெட்டரான பர்சனாக பார்க்க முடியும், ஒரு பெட்டரான வேர்ஷனாக நம்மளையே நம்ம ஃபீல் பண்ண முடியும். நம்ம வாழ்க்கையில் சில அழகான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நிறைய நேரங்களில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அப்படி நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு சில ஹேபிட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஹேபிட், எப்போவாது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு சாரி சொல்கிற மாதிரியான சிச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த சாரி அப்படின்ற வார்த்தையை சும்மா போகிற போக்கில் ஃபார்மாலிட்டிக்காக சொல்லாதீங்க. எப்போவும் உணர்ந்து சாரி அப்படின்ற வார்த்தையை உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்கக்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை இனிமேல் திரும்ப பண்ணிடக்கூடாது அப்படின்றத உணர்ந்தோ, இல்லை எந்த விஷயத்துக்காக ஒருத்தரை நீங்கள் ஹர்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி திரும்ப ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது, நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்றத உணர்ந்து சாரி அப்படின்றத சொல்லுங்கள். அப்படி சொல்லும் பொழுது தான் நீங்கள் ஆப்போசிட்டில் அந்த சொல்கிறீங்க இல்லையா, யாரை பார்த்து சாரி சொல்கிறீங்களோ அவங்கக்கிட்டேயும் அது மனசளவில் கனெக்ட் ஆகும். நீங்கள் அதை உணர்ந்து தான் சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்குமே மனசில் ஒரு திருப்தி இருக்கும். நம்ம தெரியாமல் அந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டோம், இப்போ அதை ரியலைஸ் பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்றத உணர்ந்து தான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அதை விட்டுட்டு சும்மா அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காகவோ இல்லை அந்த மனிதர்களை சமாளிக்கிறதுக்காகவோ சாரி அப்படின்ற வார்த்தையை வந்து சும்மா கேஷுவலாக யூஸ் பண்ணுற பழக்கத்தை எப்போவுமே வச்சுக்காதீங்க. அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. செகண்ட் ஹேபிட், நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க, உங்கள் கையில் அளவுக்கு அதிகமான பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாழ்கிற காலத்திலேயே உங்களை சுற்றி இருக்க உங்களோட உறவுகளுக்கோ இல்லை முடியாதவங்களுக்கோ அந்த உதவிகள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பண ரீதியாகவோ பொருள் ரீதியாகவோ எந்த ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வாழும்போதே அவங்களுக்கும் கொடுத்து உதவுங்க. அது மூலமாக அவங்க வாழ்கிறதையும் பார்த்து சந்தோஷப்படுங்க.
ஒரு டைமில் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம நல்லா சம்பாரிச்சிட்டே இருக்கோம், சேர்த்து வைப்போம், சேர்த்து வச்சு அதை வந்து அதுக்கப்புறமா நம்ம ஒரு சிலருக்கு உதவுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த சேர்த்து வைக்கிறதுல மட்டுமே தான் நம்மளோட கவனம் இருந்துகிட்டே இருக்கும். பின்னாடி உதவலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். அந்த பின்னாடி ஒரு நாள் நமக்கு வருமா அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம இல்லாத காலத்தில் அப்படி சேர்த்து வச்ச பணங்கள்லாம் யாருக்கு எப்படி போகும் அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. அதனால நம்ம வாழ்கிற காலத்திலே நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்மளை சுற்றி இருக்க முடியாதவங்களுக்கு செய்வோம். அது வந்து பணம் ஜாஸ்தியாக இருக்கவங்க மட்டும்தான் செய்யணுமா பிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கையில் இருக்குது, உங்களால் உதவ முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது ஒரு 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, அது மூலமாக யாருக்கோ ஏதோ ஒரு உதவி போகுது அப்படின்னா அதை மனசார சந்தோஷமாக பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணுற அந்த ஒவ்வொரு பைசாவும் நீங்கள் வாழ்கிற காலத்துலேயே உங்களுக்கு நிறைய விதமான ஒரு மனசுக்கு திருப்தியை வந்து கொடுக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கும். இந்த ஒரு பழக்கம் இது வரைக்கும் உங்ககிட்ட இல்லை, அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறமா உதவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த அப்புறமா அப்படின்றத இனிமேல் வந்து நம்ம லைஃப்பில் வச்சுக்க வேணாம். இப்போவே நம்ம முடிஞ்ச உதவிகளை செய்வோம் அப்படின்னு நினைங்க. அது ஒரு பாசிட்டிவிட்டியும் உங்களோட லைஃப்பில் கொண்டு வரும். அது ஹேபிட், வருஷத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் பார்க்காத இடங்களை போய் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளையே நீங்கள் உருவாக்கிக்கிற மாட்டீங்க அப்படின்னா, வருஷத்தில் ஒரு தடவையாவது அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிற இடங்களை, இல்லை இந்த மாதிரி இடங்களில் நான் பார்த்ததே இல்லை லைஃப்பில் அப்படின்னு நினைக்கிற இடங்களை ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வாங்க. அது மூலமாக கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு, உங்களை வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு, ரொம்ப பிரிஸ்காக உங்களோட மைண்டை வந்து வச்சுக்கிறதுக்கெலாம் அந்த மாதிரி புதுவிதமான இடங்கள் வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ வருஷத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் பார்க்காத இடங்கள், பார்க்க விரும்புகிற இடங்கள், இன்ன வரைக்கும் நீங்கள் அங்கே போகாமல் இருக்கீங்க அப்படின்னா அப்படி போயிட்டு வரணும் அப்படின்றத கட்டாயமாக்கிக்கோங்க. கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போட போகிற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.